அநேகர் ஜெபம் பண்ணும்போது அன்னாளுடைய ஜெபத்தை எடுத்து சொல்லுவாங்க. அன்னாள் கண்ணீர் விட்டது போல நான் கண்ணீர் விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அன்னாள் கண்ணீர் விட்டால் சாமுவேலுக்காக அவ ஜெபிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவளுடைய கண்ணீரை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவ ஒரு நாள் தேவ சமூகத்துல தன் இருதயத்தை கண்ணீர் விட்டு அவள் ஊற்றி விட்டாள். அப்ப அந்த இடத்திலேயே அவ ஜெபிச்சு முடிச்ச உடனே அவளுக்கு ஒரு அஷூரன்ஸ் தன் இருதயத்துல கிடைச்சது. அங்க இருந்த அங்க இருந்த ஆசாரியன் அவன் அந்த பொசிஷன் அவனுக்கு மேல கூட தேவன் பிரியமா இல்லை, அவனுக்கு மேலே தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஆனாலும் அவன் அந்த பொசிஷன்ல இருக்கும்போது அவன் சொல்றான், ஏலி சொல்றான், நீ ஒரு உற்பத்தி காலத்துல ஒரு குமாரனை நீ பெறுவான்னு அவளுக்கு வாக்கு கொடுக்குறான். அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அவ வேதம் சொல்லுகிறது, அவ போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த பின்பு அவள் துக்க முகமா இல்லை. அவளுடைய சக்கலத்தை அவ ஜபிக்க முன்னாடியும் அவளை உபத்திரவப்படுத்தினா, ஜெபம் பண்ணிட்டு வந்த பின்னாடி உபத்திரவப்படுத்தினா, அவளை கேவலப்படுத்தினா. ஆனா அவளை பார்த்தா சந்தோஷமா இருக்கிறா, மகிழ்ச்சியா இருக்கிறா. அவளுக்கே ஒரு ஷாக் ஆகி போச்சு. என்னாச்சு? அவளுக்குள்ள ஒரு அஷூரன்ஸ் வந்துடுச்சு. என்ன அஷூரன்ஸ்? எனக்கு குழந்தை கிடைச்சாச்சு, எனக்கு பிள்ளை கிடைச்சாச்சு, நான் ஜெபம் பண்ணேன், பிள்ளை கிடைச்சாச்சு. அந்த அஷூரன்ஸ் இருந்ததுனால வேதம் சொல்ல அவள் திரும்ப துக்க முகமா இருக்கவில்லை. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஒரே காரியத்துக்காக கண்ணீர் விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டில் தேர் இஸ் நோ அஷூரன்ஸ் ஃப்ரம் காட். தேவண்டத்திலிருந்து ஒரு உறுதியை பெற்றுக்கொண்டாச்சுன்னா, அந்த கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா, அதற்கு பின்னாடி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க, அழ மாட்டாங்க, அதை குறித்து எல்லாத்தையும் போய் ஜெப விண்ணப்பம் கொடுத்து கொண்டே இருக்க மாட்டாங்க. அது முடிஞ்சு போச்சுங்க, வேற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா வேற பாயிண்ட்டுக்கு வேணா ஜெபிப்பாங்க. ஆனா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உள்ளத, அந்த அஷூரன்ஸ் தான் விசுவாசம் அப்படின்னு உள்ளதை அநேக வேளைகளில் நம்ம இன்னும் புரியாம இருக்கிறோம். இது புரிய வைக்கிறதும் ரொம்ப கடினமா தான் நானும் பார்க்குறேன். நிறைய பேர் அதை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு நீங்க தப்பா பேசுறீங்க தான் சொல்லுவாங்க. நீங்க எப்படி எங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஜெபிச்சீங்க, எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நீங்க கொஞ்சம் அதை தியானம் பண்ணுங்க. விசுவாசம் என்று சொல்றது காணப்படாதவர்களின் நிச்சயம்.